பிப்ரவரி மாதம் ஆரம்பத்தில் சென்னையில் இருக்கிற பறவைகளுக்கு இடையே இந்த H5N1 இன்ஃப்ளூயன்சா வைரஸ் அவுட் பிரேக் இருக்கிறதா கவர்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே ஒழிய மனுஷங்களுக்கு இடையில இல்லை. யூஸ்வலாக இந்த பேர்ட் ஃப்ளூ, இந்த ஏவியன் ஃப்ளூன்னு சொல்லும் போது இது ரொம்ப இன்ஃபெக்ஷஸான ஒரு ஃப்ளூ வைரஸ். ஸோ இது என்ன ஆகும்னா பறவைகள்ல இருந்து மனுஷங்களுக்கு வர்றதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. எப்படி வரும் அப்படின்னு பார்த்தா, பறவை காய்ச்சல் இருக்குன்னு சொல்றாங்க, சிக்கன் சாப்பிடலாமான்னு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். டாக்டர், இந்த சீசனல் ஃப்ளூ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, கிளைமேட் சேஞ்ச். இப்போ திடீர்னு நிறைய பேர்த்துக்கு இப்போ ஃப்ளூ இருந்துகிட்டு இருக்கு, காய்ச்சல் இருக்குது, சளி இருக்குது. என்ன காரணம்னு கேட்டோம்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிளைமேட் சேஞ்சுக்கும் இந்த மாதிரி இந்த காய்ச்சல் சளி வர்றதுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குங்களா? கட்டாயம் இருக்கு. மனுஷங்களோட புழக்கம் எங்க ரொம்ப அதிகமா இருக்கும், ஜனத்தொகை எங்க அதிகமா இருக்கோ அங்கதான் இது ஆரம்பிக்கும். அண்ட் இது வந்து சீசனல் வேரியேஷன். நீங்க சொன்ன மாதிரி அது வேற சீசனல் ஃப்ளூ தான். இந்த ஃப்ளூ அப்படின்றதுக்கு வந்து மெடிக்கலி நம்ம என்ன சொல்லணும்னா இன்ஃப்ளூயன்ஸா. ஸோ இது ஒரு விதமான வைரல் இன்ஃபெக்ஷன். ஸோ ஃப்ளூ எல்லாமே வைரஸ்னால உருவாக்கப்படுறது. ஸோ இது இன்ஃப்ளூயன்சா வைரஸ்ன்னு நமக்கு ஒரு கேட்டகரி இருக்கு. இந்த சீசனல் ஃப்ளூ, இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸ் தன்னைத்தானே அதை மாற்றிக்கிட்டே இருக்கும். நுண்கிருமிகள் எல்லாத்துக்குமே, பாக்டீரியாவும் சரி வைரஸும் சரி, தன்னைத்தானே அதை உருமாறிக்கிறதுக்கு, ஏன்னா அதுக்கும் சர்வைவ் பண்ணும் இல்லையா, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்ன்றது மனுஷாளுக்கு மட்டும் இல்லை, கிருமிகளுக்கும் உண்டு. கிருமி இனம் வளர்றதுக்கு கான்ஸ்டண்ட்டாக மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸ்னால வரக்கூடிய ஃப்ளூ வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சீசன் வந்து இன்னொரு சீசன் நமக்கு வந்து என்வாயன்மெண்டல் சேஞ்சஸ் நடக்கும்போது இந்த கிருமிகளும் தன்னைத்தானே மாற்றிட்டு அது கம்யூனிட்டியில் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே. இப்போ தற்சமயம் வந்து ஜனவரி, பிப்ரவரி இந்த டைமில் நிறைய பேருக்கு காய்ச்சல் இருக்குங்களே. யூஸ்வலாக மழைக்காலம் முடிஞ்சு குளிர்காலம் வரும்போது தான் அந்த காய்ச்சல் வரும். இப்போ அது முடியும் தருவாயில் இந்த காய்ச்சல் அதிகமாக தென்படுது. இது வந்து இயற்கையோட ஒரு மாற்றங்கள்ல பின்னி பிணைஞ்சிருக்கிற விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஸோ இது குறிப்பிட்ட காலத்தில் மழையிலேருந்து குளிர்காலம் தான் இருக்கணுன்றது அவசியம் இல்லை. யூஸ்வலாக ஃப்ளூ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சீசனல் ஃப்ளூ 3 to 4 months தான் அதோட சைக்கிளே வரும். வந்து ஒரு ஃபுல் கம்யூனிட்டியில் ஒரு ஏரியாவில் நம்ம வந்து ஓவர் க்ரௌடிங் இல்லைன்னா ஒரு குடும்பத்தில் 4-5 பேர் இருக்கோம் அப்படின்னு சொன்னால், சிட்டியில் பெரும்பாலும் நமக்கு ஸ்பேஸ் அதிகமாக இல்லாததுனால ஒரு வீட்டில் 4-5 பேர் இருக்காங்க, ஒருத்தருக்கு வந்துட்டா போதும், வீட்டில் எல்லாருக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்து. அதே மாதிரி ஆஃபீஸ்லேயும் அதே மாதிரி. ஸ்கூல்ஸ் பொதுவாக, ஏன்னா அந்த காலத்தில் வந்து ஸ்கூல்லலாம் நிறைய இன்டர்நேஷ்னல் ஹாலிடேலாம் யாரும் போகிறது இல்லை. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்நேஷ்னல் ஹாலிடேவும் போயிட்டு வராங்க. ஸோ லோக்கலில் புழங்குற கிருமிகள் இல்லாமல் இன்டர்நேஷ்னலாக போயிட்டு வரும்போது அங்கேருந்து ஒரு 2 கிருமியை கொண்டு வந்து ஸ்கூல்ஸ், ஆஃபீஸஸ், ஸோ எங்கே ஜனங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறாங்களோ அந்த இடங்கள், மால், ஆஃபீஸ் எல்லாமே ஏசி மயமாயாச்சு இல்லைங்களா. கார்பரேட் ஆஃபீஸஸ் எல்லாமே க்ளோஸ்ட் என்வாயன்மெண்ட், ஏசியில். ஸோ ஒருத்தருக்கு வந்தால் அந்த என்டையர் ஆஃபீஸுக்குமே அது ஃபுல்லாக பரவறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃப்ளூ இருக்கு மேடம்? ஒரு சீசனுக்கு ஒரே ஃப்ளூ தான் இருக்குமா? இல்லை, இன்னும் இன்ஃப்ளூயன்சா வைரஸ்ன்னு வரும்போது அதில் நிறைய வகைகள் இருக்கு. பொதுவாக இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸில் இன்ஃப்ளூயன்சா ஏ, இன்ஃப்ளூயன்சா பின்னு 2 வகையாக இருக்குது. டாக்டர், தமிழக அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்க இந்த H5N1 இப்போ மக்களிடையே இருந்துகிட்டு இருக்கா? ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற அந்த H5N1 இன்ஃப்ளூயன்சா வைரஸ் பறவைகளுக்கு இடையில மட்டும்தான் இருக்கு. பறவைகளிலிருந்து மக்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்கு. பட் தற்சமயம் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் H5N1 வைரஸ் இன்னும் மனுஷங்களை அஃபெக்ட் பண்ணலை. பட் நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இதிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியும். ஸோ இப்போ வரைக்கும் H5N1 மனுஷங்களுக்கு இடையில இல்லை. பட் நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஏவியன் ஃப்ளூன்னு சொல்லுவோம். இது ஒரு விதமான இன்ஃப்ளூயன்சா வைரஸ். நான் சொன்ன மாதிரி H5N1 இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் பிப்ரவரியில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஹை அலர்ட் கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 1000 காக்கா, சென்னையை சுற்றி இருக்கிற காக்காக்கள் 1000 காக்கா வரைக்கும் இறந்து போயிருக்கு. இந்த வைரஸ் வந்து காக்காய் மற்றும் ஈவன் புறாக்கள்லையும் வந்து பரவறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ யூஸ்வலாக இந்த பேர்ட் ஃப்ளூ, இந்த ஏவியன் ஃப்ளூன்னு சொல்லும் போது இது ரொம்ப இன்ஃபெக்ஷஸான ஒரு ஃப்ளூ வைரஸ். ஸோ இது என்ன ஆகும்னா பறவைகள்ல இருந்து மனுஷங்களுக்கு வர்றதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. எப்படி வரும் அப்படின்னு பார்த்தா, காக்காவோட அந்த எச்சங்கள்ல இருந்து வரலாம். எச்சங்கள் காஞ்சி போயிட்டாலும் அதுல இருந்து இப்போ வரப்போறது, அடுத்து சம்மர் வரப்போகுது, அதுல இருந்து ஃபுல்லா ட்ரை ஆகி இப்போ நிறைய மாசு ஃபுல்லா வந்து சிட்டியே வந்து கொஞ்சம் பொல்யூஷனா இருக்கிறதுனால இது காஞ்சி போய் ஃபுல்லா ட்ரை ஆகி டஸ்ட் ஆகி கிளம்பி ஃபுல்லா எல்லா பக்கம் பரவும் போது
குறிப்பா அவுட்டோர்ஸ்ல நிறைய நேரம் வெளியே இருந்து ஒர்க் பண்ண வேண்டியவங்க கட்டாயம் மாஸ்க் அணிஞ்சிட்டு இருக்கணும். ஸோ பறவைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த அக்யூட் அவுட் பிரேக்ல மாஸ்கை தவிர நம்ம வேற என்னென்ன ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுக்கணுன்றதை பத்தி பார்க்கலாம். நம்பர் 1, நீங்க வெளியே போகும்போது மாஸ்க் போட்டுக்கணும். ஏன்னா இது வந்து இது ஒரு இன்ஃப்ளூயன்சா வைரஸ் அப்படின்றதுனால நம்ம இருமுறதுனால இல்ல ஒருத்தவங்க முகத்துல நம்ம தும்முறதுனால ஸோ அதெல்லாம் அவ்வளோ நுணுக்கமான விஷயங்களை நம்ம பார்த்து நம்மளோட பழக்கங்களை நம்ம கம்யூனிட்டியில போகும்போது வச்சுக்கணும். ஸோ கட்டாயம் மாஸ்க் அணிஞ்சிக்கணும். 2வது, கட்டாயம் ஃப்ரீக்வெண்டா கைகளை கழுவிக்கொண்டே இருக்க வேண்டும். 2வது. 3வது, என்வாயன்மெண்ட்ல உங்களோட சரௌண்டிங்ஸ்ல இந்த காகம் இல்ல மற்ற பறவைகள் இறந்து விழும்போது அதை வந்து இம்மீடியட்டா நல்லா உங்களோட மாஸ்க் போட்டுட்டு கிளவுஸ் போட்டுட்டு இம்மீடியட்டா அதை நீங்க அந்த இடத்துல இருந்து கிளியர் பண்ணி விட்டுறணும். அது அப்படியே நாள் கணக்குல அது பாட்டுக்கு இருந்தா இருக்கட்டும்னு விட்டீங்கன்னா அதை ஒரு பூனை வந்து பார்க்கும், அதை சாப்பிட ட்ரை பண்ணும். இது மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனாலதான் இதை நம்ம தடுக்கணும். அப்படின்னா இம்மீடியட்டா அதை அப்புறப்படுத்துறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டாக்டர், இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் வந்து அந்த சிக்கன் கோழி மூலமாகவும் இந்த பறவை காய்ச்சல் பரவுதுனாங்களே, அப்போ நீங்கள் இப்போ காகங்கள் புறா அப்படி சொல்கிறீங்க, சிக்கன் மூலமாகவும் கோழிகள் மூலமாகவும் இது பரவுமா? ஸோ இந்த காகமோ இல்லைன்னா இந்த இன்ஃபெக்டட் இருக்கக்கூடிய பேர்ட்ஸு அந்த பவுல்ட்ரி, அதாவது இந்த கோழி பண்ணை இருக்கு இல்லைங்களா, அந்த இடங்கள்ல பழக்கம் இருந்ததுன்னா வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அதனால தான் கவர்மெண்ட் இந்த கோழி பண்ணைகள்ல அது மூலமா எதுவும் பரவிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஹை அலர்ட் கொடுத்து அந்த தடுப்பு முறைகளையும் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. என்கிட்ட நிறைய இப்போ இந்த சீசன்லயே வந்து இந்த ஏவியன் ஃப்ளூ சீசன்ல நிறைய பேர் பறவை காய்ச்சல் இருக்குன்னு சொல்றாங்க, சிக்கன் சாப்பிடலாமான்னு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அதை ஃபுல்லா குக் பண்ணி நல்லா நீங்க வேக வச்சு சாப்பிட்டீங்கன்னா தொந்தரவு இல்லை. அப்படி இல்லை நம்ம அதே மாதிரி எக்ஸ், முட்டை. ஸோ இப்போ நம்ம கோழி பண்ணையிலேருந்து கிடைக்கக்கூடியது சிக்கன் மட்டும் முட்டை. ஸோ முட்டையும் நீங்க நல்லா ஃபுல்லா குக் பண்ணி நல்ல ஒரு 70-80 டிகிரிஸ்க்கு மேல நீங்க குக் பண்ணி நல்ல ஹீட்ல நீங்க குக் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இது தொத்துறதுக்கான இல்ல பரவறதுக்கான அந்த வாய்ப்பு இல்லை. பட் ஹாஃப் குக்டா இருந்த இந்த ஷவர்மா மாதிரி எல்லாம் நீங்க சாப்பிட்டீங்க அது மாதிரி இருந்ததுன்னா அது வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த சீசனல் ஃப்ளூவோட சிம்டம்ஸ் எல்லாம் என்னென்ன டாக்டர்? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்வேரியபிளி ஃபீவர். எல்லா வயதினருக்கும் இப்போ இந்த லாஸ்ட் 2 monthsல நான் பார்த்தது ஃபீவர். ஹை ஃபீவரா இருக்கு, அப்படி இல்லைன்னா ரொம்ப லோ கிரேட் ஃபீவராகவும் இருக்கு. ஸோ இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா வைரல் ஃபீவர்ல எப்பவுமே வைரஸ் ஃபீவர்னா ஹை ஃபீவர் தான், 100க்கு மேலே தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஹை ஃபீவர் 1 நாள் இல்லை 2 நாள் இருக்கும். சில பேருக்கு இந்த ஃபீவர்ன்றதே வந்து நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி எந்த அளவுக்கு இருக்குன்றதை பொறுத்து தான் நமக்கு ஃபீவர் வரும். ஸோ உங்களோட ஃபீவர் உங்க நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருந்ததுன்னா 1 நாள் ஃபீவர் தான் இருக்கும். பட் ஃபீவர் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தா அது அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறது வந்து அந்த நாள் கணக்குகள் எத்தனை நாள் பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ உங்க நோய் எதிர்ப்பு சக்தி இந்த கிருமியை எப்படி ஹேண்டில் பண்றதுன்றது பொறுத்து உங்க சிம்டம்ஸ் இருக்கும். அதுல ஃபீவர் சொன்ன ஹை கிரேட் ஃபீவரா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு 2வது 3வது நாள் கழிச்சு ஒரு லோ கிரேட் ஃபீவருக்கு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. லோ கிரேட் ஃபீவர்னா லெஸ் தேன் 100, 99 அந்த மாதிரி டெம்பரேச்சர் இருக்கும், 99 டிகிரி சென்டிகிரேட்ஸ் இருக்கும். ஸோ இது லோ கிரேட் ஃபீவரா ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்தாலும் அது லோ கிரேடாவே இருக்கும். பொதுவாக வைரல் இன்ஃபெக்ஷன் வந்தால் 2வது 3வது நாள் அழையா விருந்தாலையா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனும் கூடவே சேர்ந்து வந்துடும். ஸோ இந்த சமயம் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா 2வது 3வது நாள் ஃபீவர் வந்து போன அப்புறமா ஒரு தொண்டையில தொண்டை கட்டுறதோ கூட முழுங்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு தொண்டை வலி இருந்ததுன்னா இதெல்லாம் ரொம்ப சீரியஸான சிம்டம்ஸ். இது 2வது. 3வது, உங்களுக்கு சளி இரும்புறீங்க, லைட்டாக கொஞ்சம் சளி வெளியே வருது, அந்த சளி பச்சை கலர்லையோ இல்லை மஞ்சள் கலர்லையோ இருந்ததுன்னா அது ஆபத்து. அதுல ஒரு லைட்டா ஒரு பிளட் டிஞ்சோட வருது அப்படின்னா இன்னுமே சீரியஸான இன்ஃபெக்ஷன். நீங்க கட்டாயம் போய் ஒரு டாக்டர் கிட்ட, உங்க பல்மாலஜிஸ்ட் கிட்ட கட்டாயம் காட்ட வேண்டியிருக்கும். இந்த ஃப்ளூல சில பேருக்கு, குறிப்பா குழந்தைகளுக்கோ இல்லைன்னா பெரியவர்களுக்கோ இந்த கண்ணு வந்து கன்ஜங்டிவைட்டிஸ், நம்ம மெட்ராஸ் ஐ மாதிரி கண்ணு ரெண்டுமே செவந்து போயிட்டு உங்களுக்கு கண்ணுல டிஸ்சார்ஜஸ் வரும். ஸோ பொதுவாக ஃபர்ஸ்ட் டே ஃபீவர் இருக்கும், அடுத்த நாள் காலையில எந்திரிக்கிறதுக்குள்ள கண்ணை திறக்க முடியாது, கண்ணில் ஃபுல்லாக அந்த டிஸ்சார்ஜஸ் வந்து அந்த ஐ டிஸ்சார்ஜஸ் இருக்கும். ஸோ ஐ டிஸ்சார்ஜ் இருக்கவங்க கட்டாயம் ஒரு வாட்டி ஆப்தால்மாலஜிஸ்ட் கண் டாக்டரையும் பார்த்துடுறது நல்லது. உங்களுக்கு கண் டாக்டர் உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் ட்ராப்ஸ் கண்ணில் போடுறதுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி ரன்னிங் வாட்டர்ல, கிளீன் வாட்டர்ல கண்ணை அட்லீஸ்ட் 2 to 3 hours ஒன்ஸ் நீங்க கண்ணை கழுவிக்கிட்டே இருக்கணும். அந்த கண்ணில் அந்த அழுக்க சேர விடக்கூடாது. அப்படி சேர விட்டீங்கன்னா ஐ இன்ஃபெக்ஷன் இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த காணொலியில நம்ம இந்த சீசனல் ஃப்ளூ வந்துட்டா அதுக்கு என்ன விதமான
அலோபதி மருந்துகள் இருக்கு, அதை எப்படி முறையா எடுத்துக்கணும், அதே சமயம் என்ன விதமான உணவுகள் சாப்பிடலாம், ஒருங்கிணைந்த மருத்துவத்துல வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். குறிப்பா இந்த ஃப்ளூ சீசனலா வரும்போது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை எந்த அளவுக்கு நம்ம நல்லா மேம்படுத்திக்க முடியும், அதுக்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். அருமையான விளக்கங்கள் டாக்டர், நன்றி. நன்றி சார். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.